ரோஸ் பிளான்ட்டில் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் எருவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. இது போல் நீங்கள் எரு போட்டிங்கன்னா பாருங்கள், ஏன்னா நல்லா தளிர் வரணும், ஃப்ரெஷ்ஷாக தளிர் வரணும், பெரிய பெரிய பூக்களாக பூக்கணுன்னா அடுக்கு பூக்களாக வந்து இது போல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து பள்ளம் தோண்டி இது போல் பள்ளம் தோண்டிட்டு சாயிலுக்குள்ளே இது போல் காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தோல் அது போலலாம் நீங்கள் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிடணும். அது போல் கவர் பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி எருவெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம நிறைய ஒரே வாட்டிக்கு நீங்கள் போட்டுட்டு இது போல் சாயில் கவர் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வேப்ப இலை சேர்த்துக்குங்க. இது போல் கவர் பண்ணிவிட்டு வந்து மண்ணுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் எருவே கொடுக்க தேவையில்ல. அப்படி இதுவே எரு போதுமானது. ஆனால் இது போல் வச்சதுக்கப்புறமா நீங்கள் மோர் ஊற்றணும். லீஃப் நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் கூட நல்லா வரும் ரோஜாப்பூவில். இப்போ ரோஜாப்பூவில் பெட்டல்ஸ் மட்டும் நல்லா வந்தால் பத்தாது, அந்த லீஃப் கூட ரோஸ் பிளான்ட்டில் நல்லா வளரணும். அதுக்காக இது போல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் பள்ளந்தோடு, அதாவது ரொம்ப ஸ்டெம்முக்கிட்ட இல்லாமல் சைடில் தான் நீங்கள் வைக்கணும். வெங்காயத்தோல், காய்கறி வேஸ்ட்டு, வாழைப்பழத்தோல் சைடுக்காக வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு சாயில் மோர் ஊற்றினா ரைஸ் வாட்டரு மோர் மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே வரணும். 1 வீக் ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ ஊற்றினா போதும், அதுவே போதுமானது. லீஃபெல்லாம் சூப்பராக இருக்கும் ரோஸ் பிளான்ட்டில். சின்ன சின்ன இது போல் பொருளாலேயே நம்ம ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளர்க்கலாம். இது வந்து ஏற்கனவே மாம்பழ எல்லோ சொன்னேனே ரோஜா, அந்த கலர் தான் இது. இன்னும் இந்த செடிக்கெல்லாம் நான் கூட வைக்கல. இந்த 7 டேஸ் ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் இப்போ வச்சுருக்கிறேன். அந்த பிளான்ட்டுக்கு நான் வைக்கிறேன். ஆனால் கேரட் தோல் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த செடிக்கு வந்து ரோஜா செடிக்கு வச்சுடுங்க. கேரட் பீல்ஸ் போடும்போது கூட ரோஸ் பிளான்ட்டில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும். இப்போ வந்து இந்த பூத்த ஃப்ளவரில் நம்ம கட் பண்ணிடணும். இது போல் கட் பண்ணால் தான் புது தளிர் போடும். இப்போ நம்ம இந்த எரு உடனே வேலை செய்யாது. அதுக்காக தான் நான் சொல்கிறது, காய்கறி வேஸ்ட்டு வச்ச உடனே ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் புளிச்ச மோரோ இல்லை ரைஸ் வாட்டரோ புளிச்ச ரைஸ் வாட்டரோ ஊற்றணும். கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் வேப்பமுன்னாக்கு போடணும். கண்டிப்பாக ரோஜா செடி நல்லா வளரும். வளர்க்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரோஜா செடி நல்லா தளிர் போட்டு நல்லா பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.